கர்த்தர் நல்லவர். இந்த 6வது நாளிலும் மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வருவது மட்டுமல்ல, ரொம்ப ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு காணப்படணும். ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பல வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை, இந்த ஜெப நாட்களிலே நம்முடைய கண்கள் சூப்பர் நேச்சுரலை பார்க்கும் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்க்க வைப்பாராக. அல்லேலூயா. எனவே நல்ல வாஞ்சியோடும் எதிர்பார்ப்போடும் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் 2 தலைப்பிலே சாமுவேலை குறித்து பார்த்த, ஒன்று சாமுவேலின் குடும்பம், 2வது சாமுவேலின் இளமை பருவம். 2 காரியங்களை கவனித்தோம். இளமை பருவத்தின் அனுபவங்கள், இளமை பருவம் எப்படி இருந்தது என்றும், 2வது அப்படி இருந்தனால அந்த இளமை பருவத்தின் மேன்மைகளை குறித்தும் ஒரு 6 காரியங்கள் நினைக்கிறேன் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இனி 3வது ஒரு டாபிக் நேராக நான் வருவோம். சாமுவேலின் ஊழியம். இதை குறித்து இதிலிருந்து நாம் ஒரு 3-4 நாட்கள் இந்த டாப்பிக்கிலே நிற்போம். இது மெயின் டாபிக். இதிலிருந்து சில ஊழியங்களை நாம் கவனிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கொண்டிருந்தான். ஓகே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சத்தம் முரளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனாக நான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். சொல்லிட்டு ஒரு 4 அல்லது ஒரு 4 ஊழியங்கள், கொஞ்சம் 4 ஊழியங்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியமாக ஒரு 4 ஊழியங்களை நான் சொல்லுவேன். இன்றைக்கு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. சாமுவேலின் ஊழியம். முதல் இன்ட்ரோடக்ஷன் சில காரணம். ஒன்று, சிறு வயதிலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் சாமுவேல். சிறு வயதிலேயே. ஆமே. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 4 ஊழியங்களையும் சொல்லி இந்த ஊழியங்களை முடிச்சுட்டு அடுத்து ஊழியத்துடைய விசேஷங்களை சொல்லுவோம். நான் இந்த 4 சில சொன்னாலும், ஆனால் சில விசேஷங்களை 5வது ஒரு டாப்பிக்காக சொல்லுவோம். அதில் கூட இதில் வருவோம். ஆனால் இதில் ஊழியத்தினால இன்ட்ரோடக்ஷன் அதை சொல்கிறேன். அதாவது சிறு வயதிலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர் சாமுவேல். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு பெரிய பாக்கியம். அப்படின்னா அதை இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா, அநேக வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அநேக வருடங்கள் ஊழியத்தை. அடுத்து இன்னும் இதில் இன்னொரு காரியம் சொல்லணும்னா, சாமுவேல் என்பவர் ஒரு ஊழியம் மட்டும் மையப்படுத்தி செய்யலை. ஒரு ஊழியத்தை மட்டும் மையப்படுத்தி செய்யலை. சாமுவேலுக்கு பல விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். சில ஆட்களுக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பார். இந்த கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரவுண்டர்னா அவர் பவுலிங் போடுவார், பேட்டிங் பண்ணுவார், நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், என்ன கொடுத்தாலும் அவர் செய்வார். அவர் ஆல்ரவுண்டர் சொல்லுவாங்க. அதே போல் சிலருக்கு இந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பார், ஆல்ரவுண்டர். அவங்க பாட்டு பாடுவாங்க, ஒர்ஷிப் பண்ணிடுவாங்க, நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க, வெளி ஊழியங்கள் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்வாங்க, சபை நடத்துவாங்க, வசனங்களை பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஆல்ரவுண்டர். அவங்களுக்கு இந்த சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல். இப்போ எலியா வந்தால் அவர் தீர்க்கதரிசி, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த பக்கம் சபை நடத்துகிறார், ஜனங்களை அந்த அளவுக்கு அது கிடையாது. அவர் தீர்க்கதரிசி. தாவீது என்றால் ராஜா. அவர் ஒரு
அவர் ஆராதிக்கிறவர், அவ்வளோதான். பட் இவர் அப்படி கிடையாது. இவரிடத்துல பல ஊழியங்கள் மிக்சடாகி இருந்துச்சு. இது சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுக்க மாட்டார். சர்ச்சு பாஸ்டருக்கு சில இதை கொடுப்பார், ஆனால் சிலரை அதுக்குன்னு விசேஷமாக வைப்பார். புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் விசேஷம் பைபிள் அழகாக இருக்குது. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், மேய்ப்பராகவும், தீர்க்கதரிசிகளாக, எல்லோரும் சிலரை. அப்போ எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அதே போல் சிலரை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வைப்பார், அடுத்து இன்னொருத்தரை கொண்டு இன்னொரு காரியத்தை செய்ய வைப்பார். அழகாக இருக்குது. பவுல் நட்டான், யாரு? அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரே என்ன செய்தார்? உழை செய்தார். அப்போ நடுறது ஒரு ஆள், நீர் பாய்ச்சிறது ஒரு ஆள், விளைய செய்கிறது ஒரு ஆள். அப்போ எல்லாருக்கும் இனி ஒரு ஆள் அறுவடை செய்கிறாங்க. சத்தமாக ஒரு அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இந்த ஊழியத்தோட ஒரு விசேஷம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஊழியம் என்பது, பழைய ஏற்பாட்டில் ஊழியம் என்பது ஒரு சிலருக்கு தான் ஊழியத்தை, ஆசாரிய கோத்திரத்தார் மட்டும்தான் ஊழியம். மற்றவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. பட் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஊழியம் என்பது ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருமே ஆசாரியர்கள். காது கேட்கல? தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேர் யார்? ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம ஒரு முறை ஆசரிப்பு கூடாரம் 2-3 வருடங்களுக்கு முன்பாக, 3-4 வருடங்கள் முன்பாக, ஒரு 21 டேஸாக தெரில, அதில் நம்ம ஞாபகம் இருக்குது, ஆசரிப்பு கூடாரம் நம்ம டாபிக் எடுத்தோம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். பட் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியத்தை என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அவர் சிலுவையிலே கையெழுத்தை குலைத்தார், திரைச்சீலை 2ஆய் கிழித்தார். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போது சாமுவேல் அப்போ சிறு பருவத்தில் என்ன செய்தார்? ஊழியம் செய்ய ஆரம்பித்துட்டார். அநேக வருடங்கள் ஊழியம் செய்தார். இவருக்கு பல ஊழியங்களை, ஒரு ஊழியம் மட்டும் கிடையாது, பல ஊழியங்களை கர்த்தர் என்ன சொல்ல சாமுவேலுக்கு கொடுத்தார். பல ஊழியங்களையும் செய்தார். இனி ஒன்று, சாமுவேல் எல்லா ஊழியத்தையும் வெற்றியாக செய்தார். எல்லா ஊழியங்களையும் வெற்றியாக செய்தார், சக்ஸஸாக செய்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இனி ஒன்று, நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதாவது சாமுவேல் எந்த காலகட்டத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தார்? சின்ன வயதிலே செய்தார், ஆனாலும் ஒரு ஊழியத்தை எந்த காலகட்டங்கள் ஆரம்பித்தார்? இது ரொம்ப முக்கியம். முதல் காரியம், இது பாயிண்ட் இல்லை. ஒன்று, சாமுவேல் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது சூழ்நிலைகள் அல்லது தேசத்தின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சாமுவேல் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அது அனுகூலமாக இல்லை, ஒன்றும் அனுகூலமாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அதை இது வரும்ப என்னென்னா, ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா எல்லாம் ரெடி ஆன பிறகு செய்யணும்னு விரும்புகிறாங்க. பட்டு அதுக்கு பேர் ஊழியம் கிடையாது, அதுக்கு பேர் செட்டில்டு. நம்ம ஊழியத்தை ஒன்று தொடங்குகிறோம் என்றால் அதுக்கு முன்னாடி அங்கே சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்? நமக்கு அனுகூலமாக இருக்காது, நாம் விரும்புகிறது போல இருக்காது. அதன் மத்தியில் ஏதாவது கர்த்தர் நம்மை செய்ய வைத்து எல்லாவற்றையும் மேன்மையாய் பெஸ்ட்டாக கர்த்தர் செய்ய வைக்கிறார், செய்வதற்கு கிருபை தருகிறார். ஆமேன். சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லை, அந்த கட்டத்தில் ஊழியத்தை தொடங்கினார். அப்புறம் நம்ம கவனிப்போம், ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் சித்தமான திங்களிலிருந்து ஒவ்வொரு ஊழியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கும் நேரம் இருந்துச்சுன்னா ஒரு ஊழியத்தை டச் பண்ணுறேன். ஸ்தோத்திரம். ஒன்று கவனிங்க, நம்ம இந்த 1ஆம் வசனத்தில் வாசித்தோம். நீங்கள் கவனிங்க, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
கடைசி வார்த்தை, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் முடிஞ்சுதான் ரூத் வருது, அடுத்து 1 சாமுவேல் வருகிறது. இந்த மோசேயின் நாட்களிலே ஆவியானவர் கொஞ்சம் பிரத்யட்சமாய் செயல்பட்டார். அதன் பிறகு யோசுவாவின் நாட்கள் பவர்ஃபுல், நல்லா இருந்துச்சு. அந்த ஆவியானவர் அந்த பிரத்யட்சமாக ஜனங்கள் மத்தியில் செயல்பட்டது, கிரியை செய்தது. நீங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய நாட்களில் கொஞ்சம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு பிறகு நியாயாதிபதியோடைய காலம் ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த மோசே நாட்கள் போல் யோசுவாவின் நாட்கள் போல் ஒரு பெரிய பவர்ஃபுல் இல்லை. கிதியோனிடத்தில் ஆண்டவர் தரிசனமானார் ஒரு மனிதன். அடுத்து சிம்சோன், அவனிடத்தில் பெரிய அளவு ஆவியனுடைய நடத்தல் வெளிச்சம் இல்லாவிட்ட ஒரு பலன் இருந்துச்சு, அதுவும் தோல்வியாச்சு. ஆனால் சிம்சோனுடைய பெற்றோருக்கு கர்த்தர் தரிசனமானார். இப்படி இது என்னென்னா ஒரு மோசே காலத்திலிருந்து அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகி இந்த சாமுவேலுடைய காலம் வரும்போது ஆவியானுடைய ஆதிக்கம், ஆவியனுடைய பிரத்யட்சமான கிரியை, ஆவியானவர் ஜனங்களோடு பிரத்யட்சம் வெளிப்படுவது, தரிசனமாவது, வார்த்தை வெளிப்படுவது சாமுவேலுடைய நாட்களில் அது ரொம்ப குறைந்தது. கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால் சாமுவேலுடைய நாட்கள் வரும்போது சுத்தமாக இல்லாமல் ஆகி போனது. ஒரு சரித்திரத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் அன்னாள் ஆலயத்துக்கா இது தீர்க்க குமாரனுக்காக ஜெபித்தார்னா அவனுக்கா தனக்காக அல்ல. ஏனென்றால் அன்றைய நாட்களில் ஒரு தலைமுறை, ஆண் தலைமுறை ஊழியத்துக்கு வருவதற்கு இல்லாமல் போயிற்று. அதாவது ஆசாரிய கோத்திரம் இருந்தாலும், ஆசாரிய வம்சம் இருந்தாலும் ஊழியம் செய்வதற்கு அங்கே யாரும் இல்லை. அப்படி ஒரு ஊழியம் என்பது வறண்டு அல்லது இருண்டு, ஊழியத்துக்கு ஆட்களே இல்லை அப்படின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. அதனால தான் அவன் எப்படி ஜெபித்தான், ஆண்டவரே எனக்காக நான் குழந்தை கேட்கல, திரும்பவும் இந்த ஆவியானுடைய ஆளுகை திரும்பவும் வர வேண்டும். அதாவது இந்த இருண்டு போன அனுபவம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். திரும்பவும் ஆவியானவர் பிரத்யட்சமாய் செயல்பட வேண்டும். திரும்பவும் ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்ய வேண்டும், தேவன் செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு ஊழியன் தேவை. அதற்கு என் பிள்ளை அர்ப்பணிக்கிறேன், நீர் எனக்கு ஒரு குழந்தை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். அதனால தான் அன்னாள் சிறு 3 வயதுக்குள்ளாகவே கொண்டு ஆலயத்தில் கொண்டு பிள்ளையை விட்டாள். அவளுக்கு அந்த ஒரு பாரம் இருக்குது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு பல வருடங்கள் முன்பாக ஒரு தேவ மனிதருடைய செய்தியையும் நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் நன்றாக இருக்குது. நல்லா கவனிங்க. ஏன் இதை நம்ம ஆண்டவர் இதை பற்றி வெளிப்படுத்துகிறாருன்னா, நம்ம என்ன விரும்புகிறோம், சிலர் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகும் போது நாம் வெற்றியை ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆனால் சாமுவேலுடைய நாட்கள் அப்படி அல்ல. முழு சூழ்நிலைகளும் மிக மிக மோசமான கட்டத்தில் வரும்போது தான், அதில் தான் சாமுவேல் என்கிற ஒரு பூ, ஒரு அத்திமரம் அங்கே துளிர் விடுகிறது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அப்போது ஏன்னா நான் என்ன சொல்ல வர்றதெல்லாம் அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் எதிர்மறையாக இருந்துச்சு. அவன் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது சூழ்நிலைகள் மிகவும் மோசம். அதில் ஒன்று தான் பிரத்யட்சமாய் தேவனுடைய தரிசனம் இல்லை, தேவனுடைய சத்தம் இல்லை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மோசே இடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுவார், யோசுவா விட்டு ஆண்டவர் இடைப்படுவார். நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பெரிய அளவு பார்க்க முடியும். ஒன்று கிதியோனிடத்தில் இடைப்படுவார், அதன் பிறகு அது ரொம்ப மங்கி ஏலி ஆசாரியனாக இருந்தாலும் தேவ சத்தத்தை அதிகமாக கேட்டதாக தெரியலை. ஊழியம் தவறாக அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை நான் 2வது பாயிண்டில் கொண்டு வர்றேன். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்மிடத்தில் இருக்கும்போது, நமக்கு முன்பாக சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும்
அதை நம்மை கொண்டு சரிப்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க ஒன்றும் சரியில்லை, அதனால் நான் வேறு கிளாஸ் எடுக்கிறேன். நோ, அது ஊழியம் கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலை ஒன்றும் எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கிறாங்க, அதனால் நோ, அது இல்லை ஊழியம். சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருக்குதோ அதன் மத்தியில் நின்று தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதே வெற்றியான ஊழியம். பவுல் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்தா போனார். அங்கே ஒரு மோசமாக இது தியானாளுடைய கோட்டை விக்கிரங்களாக நிறைந்தது. உடனே இந்த இடத்துலலாம் ஊழியம் செய்ய முடியாது என்று பவுல் திரும்பி வரவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு திரும்பவும் பவுலின் நிருபங்கள், பவுலின் மிஷினர் பிரயாணம், அதை திரும்ப நம்முடைய ஒரு ஸ்டடியாக எடுக்கன்றது நான் ஆசை. ஆண்டர் அனுமதிச்சா ஆகஸ்ட்லையாவது கர்த்தர் மெடிடேட் பண்ண வைப்பார். அது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் ஒருக்க பேசி திரும்ப ஒரு முறை கூட மெடிடேட் பண்ண வேண்டிய ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரித்திரத்தில் அப்போது பவுல் அதிக வருடம் தங்கி ஊழியம் செய்தது எபேசு பட்டணம் தான். ஆமென். ரெண்டாவது கொரிந்து பட்டணம், அங்கே 1.5 வருடம் தங்கி ஊழியம் செய்தார். அதிக வருடம் தங்கி ஊழியம் செய்தது எபேசு பட்டணம். அப்போ பாருங்கள், விக்கிரங்களால் நிறைந்த பட்டணம், சாத்தானுடைய கோட்டை என்று சொல்லலாம். அதை பார்த்துவிட்டு பவுல் பின்வாங்கவில்லை. ஆனால் அங்கே நின்று தேவ பலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். என்ன நடந்தது என்றால், எபேசு பட்டணமே தேவன் பக்கமாய் திரும்ப ஆரம்பித்து விட்டது. இதே தான் குடும்ப வாழ்க்கையை நான் டச் பண்ணுறேன். அதாவது நம்மளை நம்பி, இப்போ தாய்மார்கள் தான் நிறைய இருக்கிறீங்க, நம்மளை நம்பி ஒரு புருஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வேற என்ன, சில குடும்பங்கள், சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. அப்போது இது சாதகமாகட்டும் என்பது அல்ல நம்முடைய விருப்பம். என்னை கொண்டு இந்த மோசமான சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாய் மாற்றுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல புருஷன் கிடைச்சா அப்படின்னு விரும்பக்கூடாது. இனி ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற புருஷனை நல்ல புருஷனை மாற்ற உங்களால் முடியும் என்பது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். வரமாட்டேங்குது ஒத்துக்கொள்கிறவங்க. இப்போ எங்கிட்ட கேட்டால் சர்ச்சு ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்ல சர்ச்சு கிடச்சா நல்லா இருக்கும். அப்படியே இல்லை. சபை மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவர்களை ஒரு நல்ல அனுபவத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் ஊழியராக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், இப்போது நல்ல நிலைமையில் ஆண்டு வைத்திருக்கிறார். அப்போது அவர் அந்த சர்ச்சை பார்ப்பதற்காக அங்கே போகிறார். போகும்போது ஒருத்தர் இவர் இந்த ஜிப்பா போட்டுட்டு போனனால அந்த பஸ் கண்டக்டர் பார்த்துட்டு, நீங்கள் தான் அந்த பாஸ்டரா, இந்த சர்ச்சா பொறுப்பட்டுக்கிறீங்க? ஆமாம். உடனே அவர் விசுவாசி. அப்போ அவர் டிக்கெட்டையும் கொடுத்து சொல்கிறாரு, போயும் ரவுடிகளுக்காக பாஸ்டராக போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இருந்த ஊழியம் நல்ல ஊழியம், அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் சொன்னாராம், ரவுடிகளுக்கும் ஒரு பாஸ்டர் வேணும் தானே? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ரவுடிகளுக்கும் ஒரு பாஸ்டர் வேணும் தானே அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த ஊழியத்தை பொறுப்படுது. இன்றைக்கு ஆயிரங்கள் கூடி அந்த சபையில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ரவுடிகள் எல்லாம் அடங்கினார்கள், எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் மாறினார்கள். அப்போது இது ரொம்ப முக்கியம். நம்ம எனக்கு இந்த இது உண்டு, நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்காது. நான் இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தும் போதும் சரி, முதல் ஊழியத்தை பொறுப்படுக்கும் போதும் சரி, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஊழியத்தை தொடங்கும்போது பந்தல்குடி போன போதும் சரி, பந்தல்குடி போன கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறந்துட்டு அங்கே பார்த்தால் மனிதர்களை காட்டிலும் பன்றிகள் தான் அதிகம்.
ப்ரைஸ் எல்லாம் 2 நாள் ஃபுல் வாமிட். ஸ்தோத்திரம். அப்போது நினச்சி இனி நம்மளால் இந்த ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு தான் இருந்தோம். ஆனால் நிற்க வச்சாங்க அந்த இடத்துல ஆண்டவர். சில நம்ம எங்கே பார்க்கும்போது சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாக இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். இங்கே வரும்போது எங்கிட்ட சொல்லி விட்டாங்க, நீ எப்படி 1.5 வருஷத்தில் ஒன்று என்ன செய்யணும், தூக்கி எறியணும். அப்படி பல சொன்னாங்க. எனக்கு நமக்கு கண்ணு யார் மேலேயும் பார்க்கல. நமக்கு ஒன்று தெரியும், அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், அபிஷேகித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அதனால் நான் இந்த பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் பண்ண வர்றேன் அப்படின்னா, சூழ்நிலைகள் சாதகமாகட்டும், அதன் பிறகு எல்லாம் சரியாகும் என்று நினைக்காதிருங்கள். என்னை வைத்தது எதற்கு தெரியுமா? என்னை கொண்டு இந்த மோசமான சூழ்நிலை சாதகமாய் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதான் நான் சொல்ல வர்றேன். எத்தனை பேர் தெளிவாக புரியுது? ஆமாம். ஃபேமிலியை அப்படி கொண்டு வாங்க. ஸோ சிலர் ஊரை குறை சொல்லுவாங்க, நான் சிட்டியில் மட்டும் இருந்தேன்னா நல்லா இருப்பேன். சிலர் சொல்ல, நான் எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் இருந்திருப்பேன்னா, இல்லைன்னா சொல்ல, நான் நல்லா மட்டும் படிச்சிருப்பேன்னா, நல்ல வேலை மட்டும் கிடச்சிருக்கும்னா. ஒன்றும் இல்லை சார். எவ்வளோ மோசமான சூழ்நிலை. ஜீவனை கொடுத்துருக்கிறார்களா, சுகத்தை கொடுத்துருக்கிறார்களா, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார்களா, குடும்பத்தை தந்திருக்கிறார்களா, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். கவனிங்க, கர்த்தர் அந்த சாமுவேலுடைய நாட்களில் ஆண்டவர் பிரத்யட்சமாய் பேசினதில்லை. சாமுவேலுடைய நாட்களில் ஆண்டவர் தரிசனமானதில்லை, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதில்லை. அந்த நாட்களில் தான் ஒரு அத்திமரம் துளிர் விடுகிறது, சாமுவேல் என்கிற அத்திமரம். ஆனால் சின்ன வயதிலே ஊழியர்களிடத்திலே, ஆசாரியர்களிடத்திலே, தேசத்திலே கர்த்தருடைய சத்தம் இல்லாத போது ஒரு சின்ன பையனுடைய காதிலே தேவ சத்தம் தொனிக்க ஆரம்பிக்கிறது. அவன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்து நம்ம நேற்றை கவனித்தோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதிக்கோங்க, என் மூலம் சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். அதான் வேடு. எழுதுறீங்களா அந்த வேடை? என் மூலம் சூழ்நிலைகள் சாதகமாய். நீங்கள் எந்த பொறுப்பெடுத்தாலும், ஒரு ஊழிய பொறுப்பு கூட எல்லாம் சரியான பிறகு கிடைக்கட்டுன்னு எதிர்பார்க்காதுங்க. எல்லாம் மோசமானதில் கர்த்தர் கொண்டு வைத்தாலும் உங்களை கொண்டு சரியாக்குவார். நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் ஒரு ஜேசிபி மாதிரியாக்கும். சொல்லுங்கள், எப்படி? சத்தமாக சொல்லுங்கள். எதை மாதிரி? ஜேசிபி மாதிரி. நம்ம காரு என்ன சொல்லி, இந்த கார் மாதிரி இல்லை. கார் என்ன செய்யணும்னா, ரோடு போட்டு தான் நான் வேணா என்ன செய்கிறேன், அதில் போகலாம், நாங்கள் ஸ்பீடாக வேணா போகலான்னு சொல்லுவோம். ஜேசிபி அப்படி கிடையாது. ரோடு போடாட்டாலும் அது ரோடை உண்டாக்கும். ஹலோ இல்லையா? அது ரோடை என்ன செய்யும், பெரிய இது அது தும்பிக்கையை வச்சு எல்லாம் போட்டுட்டு அடுத்து அது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் அது போட்டுட்டு மற்ற வண்டிகள் அது வழியாக என்ன செய்யும், போக. நம்ம இந்த கார் மாதிரி இல்லை. என்ன பலகுண்ட காராக இருந்தாலும் ரோடு இருந்தால் தான் போகும். பட் ஜேசிபி அப்படி இல்லை, அதே ரோடை உருவாக்கும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஜேசிபி போல. ஹல்லேலூயா. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போ தேவனுடைய வார்த்தையும் தரிசனமும் அந்த நாட்களில் என்ன செய்தது, இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களில் தான் சாமுவேல் ஊழியத்தை என்ன செய்கிறாரு, ஆரம்பிக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் 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 ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆமேன் ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் எல்லாம் யுத்தம் நடக்குது. பெலிஸ்தரோடு யுத்தம் நடக்குது. அதில் என்ன நடக்கிறது என்றால், ஸ்தோத்திரம், என்ன சொல்ல,
4:13 வாசிக்கலாம். உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் என்ன செய்து கொண்டிருந்தது? தத்தளித்து கொண்டிருந்தது. 21ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்துட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டான். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒன்று சொன்னேன், தேவனுடைய வார்த்தையும் தரிசனமும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தார். ரெண்டாவது என்னன்னா, தேவனுடைய சாமுவேல் ஊழியத்தை செய்யும்போது தேவனுடைய பெட்டி என்ன செய்தது? பிடிபட்டது. இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லணும்னா, அந்த அவனுடைய மனைவி சொன்னது போல தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்து விட்டது? போய்விட்டு. அதாவது என்ன கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை ஒரு பக்கம் ஊழியத்தை தொடங்கும் போது. ரெண்டாவது என்னன்னா, பெட்டி கொஞ்சம் போல இருந்தது. பெட்டி, தேவனுடைய பெட்டி, அது மகிமை. நீங்கள் இந்த பெட்டிக்கு மேன்மை நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த என்ன சொல்ல சீக்கிரமே இந்த 1 சாமுவேல் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணும். சாமுவேலுக்கு மரணம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் நான் பேசும்போது இன்னும் உங்களுக்கு சிலது புரியும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக எல்லாரும் ப்ரேயரில் அட்டன் பண்ணுற எல்லாரும் 1 சாமுவேல் வாசிக்கணும். அப்போது இப்போ பாருங்கள், முதல்ல கவனித்தோம், வார்த்தை இல்லை, தரிசனம், தேவன் பிரத்யட்சமாக வெளிப்படுவது நின்று போயிட்டு ஒரு பக்கம் இவன் ஊழியம் செய்யும்போது. ரெண்டாவது ஒரு பக்கம் பெட்டி இருந்துச்சு, தேவனுடைய பெட்டி. இது மகிமை, பிரசன்னம். இப்போ இவன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது பெட்டியும் என்ன செய்து போட்டு பிடிபட்டு போச்சு. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் இருக்கிற மகிமையும் போய்விட்டது. எப்படி சொல்லுங்க? இருக்கிற மகிமையும் போய்விட்டது. அந்த கட்டத்தில் தான் யார் ஊழியத்தை ஆரம்பிக்கிறா? வாயை திறந்து பேசுங்க, சாமுவேல். இப்போ சாமுவேல் நாட்களில் என்ன நடந்ததுன்னா, திரும்பவும் பெட்டி இஸ்ரவேலை வந்தடைந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போது கொஞ்சம் போல இருந்தது தேவனுடைய பெட்டி. இப்போ அதுவும் சபையை விட்டு, ஆலயத்தை விட்டு போய்விட்டது. ஒன்று இல்லாத நிலைமை. மூன்றாவது ஒன்று என்னென்னா, தன்னுடைய இப்போ ஏலிதான் சாமுவேலுக்கு அப்பாவுக்கு அப்பாவாகவும் அம்மாவுக்கு அம்மாவாகவும் என்ன செய்தார்? இருந்தார். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் அவரும் மரித்து போனார். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவரும் மரித்து போனார். எப்படி? அதான் இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம திங்களன்று அந்த ஊழியத்தை கவனிக்கும் போது என்ன கண்டிஷனில் ஊழியத்தை ஆரம்பித்தான் இவனுக்கு ஏன்னா நம்ம கவனித்தோம், அப்பாவின் அம்மாவின் அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்தவர் தான் யார்? சாமுவேல். அப்பா இருந்து அம்மா இருந்து, ஆனால் அரவணைப்பு கிடையாது. இவனுக்குன்னு ஒரே நம்பிக்கை அப்படின்னா யார் மட்டும்தான்? ஏலி மட்டும்தான். இப்போது ரெண்டாவது பாயிண்டில் மகிமை போச்சு, மூன்றாவது பாயிண்டில் நம்பிக்கை போச்சு. ஆமே சோத்திரம். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணை கட்டி எங்கே விட்டாங்க? காட்டில். அந்த கண்டிஷனில் இருக்கிறார். ஒரு பெரிய தேசம் அவனுக்கு முன்னாடி இருக்குது, சப்போர்ட் பண்ண. நீங்கள் இனி உள்ள இந்த 2 அதிகாரத்தோடு அன்னாளுக்கு சாப்டர் முடிஞ்சு நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாள் எங்கேயும் வரமாட்டாங்க. இயேசுக்க நாட்களில் கூட அடிக்கடி மரியாள் எத்தி பார்ப்பாங்க. ஒரு கல்யாண வீட்லையாவது என்ன செய்வாங்க? எத்தி பார்ப்பாங்க. நீங்கள் இந்த அன்னாளை பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதுக்கப்புறம் வசனத்தில் எங்கேயுமே காணாது. சோத்திரம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 12 வயசுலையும் கொஞ்சம் ஒரு எத்தி பார்ப்பாங்க. ஊழியத்து வந்த பிறகு கல்யாண வீட்லையாவது மரியாதை எத்தி பார்த்தாங்க. கடைசியில் இயேசு மறிக்கும் போது மரியாதை நின்னாங்க. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆனால் இந்த அண்ணாளை எங்கேயும் பார்க்க முடியலை. அவனுக்குன்னு இருந்த ஒரே நம்பிக்கை எதுவாக இருந்தது. இப்போ ஆண்டவர் சத்தம் கேட்டால் கூட சாமல் கொடுன்னு யார்கிட்ட தான் ஓடினார்? ஏலிட்ட போனார். நீங்கள் கூப்பிட்டீங்களா? இல்லை, நீ போய் படுத்துக்க. இப்போது சாமுவேலுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும், ஒரு தோல்வினாலும், இல்லைன்னா ஒரு ஆலோசனைனாலும், இல்லைன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கொடுக்கறதுக்கும் தைரியப்படுத்தி யாருமே கிடையாது. இவன் ஊழியத்தை தொடங்கும்போது மகிமையும் போச்சு, நம்பிக்கையும் போச்சு. ஏதோ இப்போ ஏலிட்ட தான் போகலாம். அவரும் மகனேன்னு கூப்பிட்டாரு. இவரும் சாமுவேலு ஏலியை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம், ஆண்டவனேன்னு கூப்பிட்டுருக்கலாம். இது அதுவும் போச்சு. சத்தமோரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமே. மிக 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 ஒரு மோசமான கண்டிஷனில் தான் சாமுவேல் என்கிற ஒரு அத்திமரம் துளிர் விட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது. நம்ம அடுத்து பார்த்தா சாமுவேலை கொண்டு தேவன் செய்கிற காரியங்களை பார்த்த மகிமையாக இருக்கு. நான் ஏன் இன்றைக்கி இதை பேச வைக்கிறாருன்னா, ஏன் ஆவியில் நான் உணர்கிற ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கி நான் எழுப்புதலை குறித்து பேசும்போதும் அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, இதற்கு வாய்ப்பு இல்லை, எழுப்புதலுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை, சொல்கிறதெல்லாம் ஊழியர்களாகும். ஸோ ஆனால் அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, எழுப்புதலை தாருங்கன்னு ஆண்டவர். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆண்டோட வல்லமைக்கு முன்பாக தேசம் அடங்கித்தான் ஆகும், கட்டுப்பட்டு தான் ஆகும். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. மோசே போய் நம்மெல்லாம் விடுதலையாக்கப்பட போகிறோம், நம்மெல்லாம் எகிப்தின் விடுதலாக போகிறோம்னு சொல்லும்போது ஒருத்தர் நம்பலை. இன்னும் உபத்திரம் தான் அதிகரிச்சிச்சு. அதனால் மோசே ஊழியத்தை நிப்பாட்டலை. திரும்பி வரும்போது மோசே எப்படி போனாரோ அப்படியே மோசே திரும்பி வரல. போகும்போது சிங்களாக தான் போனார். திரும்பி வரும்போது முழு இஸ்ரவேல் தேசம் அவனுக்கு பின்னாக கடந்து வந்தது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பார்வோன் விடமாட்டான்னு சொன்னானோ அதே பார்வோனை வைத்தே கர்த்தர் துரத்த வைத்தான். எந்த ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த ஜனங்களை இந்த இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்டார்கள். நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய வல்லமை உள்ளவர். சகோதரிகளை, உங்களை பார்த்து நான் உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை தைரியமாக சொல்கிறேன். நம்ம இவனோட பேக்ரவுண்டை, ஊழியத்தினுடைய பேக்ரவுண்டை கவனிக்கும்போது சூழ்நிலைகள் சாதகமாகட்டும் என்று அமைதியாக இருக்காதுங்க. உங்களை வைத்ததே உங்களை கொண்டு சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுவதற்கு. ஆமே, முடியும். ஸ்பெஷலாக ஸ்திரீகளால் முடியும். நான் சொல்கிறேன், நம்ம நேற்றை கவனித்தோம், சாமுவேலுடைய இளமை பருவத்து மேன்மை கர்த்தர் அவனோடு இருந்த. வேறு என்ன வேணும்? யார் என்ன வேணும்? கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார். ஆனால் சூழ்நிலை ரொம்ப மோசம். எப்படி இருந்துச்சு? அவ்வளோ மோசம். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். எல்லாம் டியூன் பண்ணி ஒவ்வொன்றா இதாகி கடைசியில் சாமுவேல் மறிக்கும்போது எப்படி மறிச்சான்னா எல்லாம் வெரி செட்டில்டு. அடுத்த முறை சவுல் ராஜ்யபரம் நல்லாகலை. ஓகே, ராஜ்யபரம் அவுட்டா. அவன் ராஜாகி ரெண்டாவது 3வது வருஷத்தில் அவன் லெவலை, அவனுக்கு ஸ்தானத்தை இழந்துட்டான். திரும்ப ஆண்டவர் சாமுவேலை எடுத்து ஒரு அழகிய தாவீத ராஜாவை ஏற்படுத்தி அவங்க கையில் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகான ஒரு ராஜா எல்லாவற்றையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் சாமுவேல் தன் ஓட்டத்தை முடித்தார். சாமுவேல் தன் ஓட்டத்தை முடிக்கும்போது ஸ்தோத்திர, சாமுவேல் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன நிலைமையில் இருந்துச்சோ அந்த லெவலில் சாமுவேல் ஓட்டத்தை முடிக்கும்போது இஸ்ரவேல் தேசம் இல்லை. சாமுவேல் ஓட்டத்தை முடிக்கும்போது இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரிய வலுவடைந்த நிலைமையிலே கர்த்தர் சாமுவேலை கொண்டு வந்து எல்லாம் சரி பண்ண வைத்தார். ஆமென். திரும்ப நான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக சாதகமாக மாறாது. உங்களை கொண்டு சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாக்குவார். சொல்லுங்கள், இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. சூழ்நிலைகள்
சத்தமாக சொல்லுங்க. சூழ்நிலைகள் சாதகமாய் மாறாது. என்னை கொண்டு எழுதுங்க, இந்த வார்த்தை சொல்லி சொல்லி எழுதுங்க. இம்போசிஷனா ஹோம்ஒர்க். என்னை கொண்டு சூழ்நிலைகளை சாதகமாக்குவார். சரியான வேடாக்கு. இந்த ஒரு வேடுக்கே நீங்கள் ஒவ்வொரு ஆளும் 5000 ரூபாய் வச்சு தந்துட்டு போகணும். சோத்திரம். கடன் பிரச்சனை மாறட்டு பாஸ்டர், அதுக்கப்புறம் இதெல்லாம் கடன் பிரச்சனை மாறாது. உங்களை கொண்டு உங்கள் கடன்களை கற்று மாற்ற வைப்பார். நல்ல வீடு கிடைச்ச பிறகு நான் இதெல்லாம் உங்களை கொண்டு கற்று நல்ல வீடு கட்ட வைப்பார். ஆமீன். வரமாட்டேங்குது. நீங்கள் எப்படி இந்த வேடெல்லாம் ஒரு 1000 பேரை வச்சு பேச வேண்டிய வார்த்தைகளாகும். சத்தமாக ஒரு அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 காரியம் சொன்னேன், அப்படி தானே? டைம் முடிஞ்சிட்டு. அதனால் 4வது ஒன்று கூட என்னென்னா, பாவம் தேசத்தில் பெருகி இருந்துச்சு. பாவம் என்ன செய்தது? பெருகி. எங்கே வரைக்கும் பெருகிருந்துச்சுன்னா, சர்ச்சில் வரைக்கும் பாவம் பெருகிச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காது கேட்கல, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். சபையில் வரைக்கும் எப்படி இருந்தது? அந்த அளவுக்கு பாவம் பெருகி இருந்தது. அந்த நேரத்தில் தான் சாமுவேல் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த செய்தார். இந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறதுக்கு காரணம் ஆமேன், பாவம் பெருகினது. உங்கள் பிள்ளைகள் செய்த பாவம், அவர்கள் செய்த வேசித்தனம், இதனால் கர்த்தர் தேசத்தை அழிக்க போகிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் இன்னும் ஒரு வேடு கூட என்ன இது பண்ணி சொன்னால், பெலிஸ்தருடைய கையிலே அகப்பட்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். பெலிஸ்தருடைய கையிலே சிக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தர் சாமுவேலை கொண்டு விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கினார் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ 3ஆவது பாயிண்டில் நம்பிக்கை போச்சு சொல்லி, 4வதுல பாவம் பெருகி இருந்தது. 5வது பாயிண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு இடத்தில் சிக்கொண்டிருந்தார். அடிமைப்பட்டிருந்தான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அடக்கி வச்சுருந்தாங்க. ஸ்தோத்திரம். பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு கண்ட்ரோலில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் சாமுவேல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் சாமுவேலை கொண்டு வெற்றியாக செய்ய வைத்தார். சத்தமாமே காது கேட்கல. ஹல்லேலூயா. இந்த 5 பாயிண்ட் நான் சொன்னாலும் ஒரு காரியம் இதுதான் ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு முன்பாக சூழ்நிலைகள் நீங்கள் நம்ம சாதகமாகட்டும் அப்படியெல்லாம் யோசிக்காதுங்க, விரும்பாதுங்க. அது நாட் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனுடைய, ஆவிக்கினுடைய, ஒரு தலைவனுடைய, ஒரு லீடருடைய குவாலிட்டியே அல்ல. என்னை கொண்டு சூழ்நிலைகளை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? உங்களை கொண்டு மாற்றுவான்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்காதுங்க, நல்லா ஆகட்டுன்னு நினைக்காதுங்க. என்னை கொண்டு என் குடும்பத்தை நல்லாக்குவார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களை கொண்டு சரியாக்குவார். அதுக்கு தான் உங்களை இந்த குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு தான் இங்கே இந்த சபையில் கொண்டு வந்திருக்கிறார். சத்தமாய் ஆமென். சத்தத்தை உயர்த்தின்னு சத்தமாய். இந்த சாமுவேலை கொண்டு என்னெல்லாம் பல காரியங்களை செய்தார். கர்த்தர் சித்தமானால் திங்கள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியத்தை குறித்து நம்ம கவனிப்போம். 4 ஊழியங்களை கவனிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஹோல் ஊழியத்தை எடுத்து அவருடைய மேன்மைகள், அந்த ஊழியத்துடைய சில மேன்மைகள், நான் வேதத்தை அந்த 1 சாமுவேலை வாசித்த போது ஆவியானவர் சிந்தையில் போட்ட சில மேன்மைகளை கவனிப்போம். அடுத்து அவனுடைய வாழ்க்கை ஒன்று டச் பண்ணுவோம். அடுத்து அவனுடைய ஒரு வீழ்ச்சி உண்டு, வீழ்ச்சியை டச் பண்ணி கடைசியில் அவனுடைய முடிவையும் தியானித்து கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சத்தமாக ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தர் என்ன கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறான்னு சொல்கிறவங்க ஓகே, கண்களை மூடுங்க. புலம்புறது நிப்பாட்டுங்க. அப்படி ஆகட்டும். அந்த கான்ஃபிடண்ட்டை விட்டுறாதுங்க. தைரியமாக தொடங்க. சாமுவேல் தொடங்கினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் சாதகமாக்குறார். நம்மளை கொண்டு சாதகமாக்குவார். ஹல்லேலூயா.
ஹalleluya. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். தன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்லுங்க, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க, உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கு. இப்படி சொல்லுங்க, எனக்கொருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளம் கைகளில் வரை. வலது கரத்தை சொல்லுங்க, இயேசு எனக்கு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என்னை கொண்டு எல்லாவற்றையும் சாதகமாக்குவார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாமியோட ஊழியம் என்கிற 3வது ஹெட்டிங் ஆரம்பித்தோம்ப்பா. அது இன்ட்ரோடக்ஷனாக ஊழியத்தை தொடங்கும்போது சூழ்நிலை எப்படி இருந்துன்றதை நாங்கள் கவனித்தோம். ஆமென். இந்த வேடங்களை டச் பண்ணிச்சதற்காய் ஸ்தோத்திரம். நாளை தினத்தின் அவருடைய ஊழியத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாள் நடக்கிற பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு மகிமையாக்கி தாரும். பெரிய காரியங்களை செய்யும். நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. சந்தோஷமா போயிட்டு